அடுத்து அமித்ஷா சொன்னது, டெல்லியில் ஆட்சியை பிடித்தது போல இங்கேயும் ஆட்சியை பிடிப்போம். டெல்லியில் எப்படி ஆட்சியை பிடித்தார்கள்? சீமை உள்ள வச்சு பிடிச்சாங்க. எதன் மூலமாக? மதுபான ஊழல். அதுதான் இங்கேக்கான கேம். அது அமித்ஷா நேற்று மேடையில் பேசினார்ல சார், மக்கள் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் வரும், மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். கான்ஃபிடென்ட்டாக இங்கே பாஜகவுக்கு பெரிய ஹோல்டு இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அவங்க அதிமுக நம்பி தான் இருக்காங்க. நேற்று அமித்ஷா அவர்கள் பேசியதில் 2 கீ டேக்அவேஸ். அமலாக்கத்துறை டாஸ்மாகில் சோதனைகள் நடத்தி முடித்த பிறகு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் அமலாக்கத்துறை டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறது என்று தெரிவித்தது. நேற்று மதுரையில் மேடையில் பேசிய திரு அமித்ஷா, सरकार की पतन का कारण बनने वाला है 39,575 கோடி ஊழல் டாஸ்மாகில் நடைபெற்றிருக்கிறது. எங்கேருந்து இந்த நம்பரை பிடிச்சாரு? திரு எடப்பாடி கூட 40,000 கோடி அப்படின்னு சொன்னார். அதுதான் கொஞ்சம் ரவுண்ட் பண்ணிட்டார். ஹி ஹாஸ் எவிடன்ஸ். அதற்கு அடுத்து அமித்ஷா சொன்னது, டெல்லியில் ஆட்சியை பிடித்தது போல இங்கேயும் ஆட்சியை பிடிப்போம். டெல்லியில் எப்படி ஆட்சியை பிடித்தார்கள் சொல்லுங்கம்மா? அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த சிஎம் தூக்கி உள்ள வச்சு பிடிச்சாங்க. அந்த மதுபான அதான் எப்படி பிடிச்சாங்க? சிஎம் உள்ள வச்சு பிடிச்சாங்க. எதன் மூலமாக? மதுபான ஊழல். அப்போ ஃபஸ்ட்டு 39,575 கோடி டாஸ்மாகில் ஊழல். டெல்லியில் ஆட்சியை பிடித்தது போல பிடிப்போம்னா ஸோ தேவ் காட் எவிடன்ஸ். அண்டு மத்திய அரசு கர்ப்பிணி பெண்களுக்கு சத்துணவு கிட்டு மாதிரி ஏதோ ஒன்று சொன்னார் என்று நினைவு. அதில் 450 கோடி ஊழல் என்று சொன்னார். நக்லி ஷராப்னா போலி மது, கள்ளச்சாராயம், அதில் மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத சொன்னார். இது எல்லாம் பார்த்தா இவங்களோட நரேட்டிவ் தெரியுதா? கரப்ஷன் தான் பிளாங்க். கேஜ்ரிவால் சர்வீசஸ் டெலிவரியில் உண்மையிலே ஆம் ஆத்மி கவர்மெண்ட் வாஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி குட். அந்த மொஹல்லா கிளினிக்ஸு, பப்ளிக் ஸ்கூல்ஸு, தி டிட் அன் எக்ஸலண்ட் ஜாப். ஒரு ஆட்டோ டிரைவர்கள்லாம் போய் ஒரு பப்ளிக் ஸ்கூல் மாதிரி ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் பிள்ளைங்களை படிக்க வச்சதில் சந்தோஷப்பட்டு அவர்கள் தான் இந்த ஓல்டு டெல்லி பகுதியில் தான் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவு. அந்த லிக்கர் பாலிசின்றதை ஒன்றை வச்சு முடித்தாங்களா? அதுதான் இங்கேக்கான கேம் பிளான். இப்போது திமுக இருக்குது, அதிமுக பிஜேபி கூட்டணி ஒரு புறம் இருக்கிறது. அதிமுக பிஜேபி கூட்டணி இணைந்து திமுகவோட ஊழலில் டெய்லி அம்பலப்படுத்திகிட்டு இருக்கு. நம்மளே கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 10 ஷோ பண்ணியிருப்போமா? அமலாக்கத்துறை ஊழல்களை பற்றி மட்டும் பண்ணியிருப்போம். மக்கள் தீவிரமாக அந்த ஊழல்களை பற்றி விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். யார் அந்த தம்பி என்று அதிமுக இதை கையில் எடுத்து பேசுகிறது. திமுக அப்படிலாம் ஒன்றும் சத்தமே போடல, கவனிச்சிங்களா? திமுக அந்த அமலாக்கத்துறை டாஸ்மாக் ஊழல் பற்றி எங்கேயும் வாய் திறக்கல. இப்படி இருக்கும்போது இது ரெண்டும் விவாத பொருளாக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கும்போது, மிக தீவிரமாக இதை விவாதித்து கொண்டிருக்கும்போது, வேர் இஸ் தி ஸ்பேஸ் ஃபார் விஜய்? இந்த அமலாக்கத்துறை சோதனை முடியும் வரை விஜய் பற்றின பேச்சே இல்லை. ஞாபகம் இருக்கா? இந்த விஜயே அமலாக்கத்துறையை பற்றி பேசலை. அது அரசு நிதி ஆயோக்கு போன பிறகு தான் 10 நாள் கழிச்சு பேசினார். கரெக்டுங்களா? நிதி ஆயோக் நம்ம பேசின ஷோ வெளியே வந்துருச்சுன்னு பேசினாரு. இன்னொன்று இவர் விஜய் கோட்டை விட்டுட்டாருன்றதை நம்ம சொன்னோம். ஞாபகம் இருக்கா? யார் அந்த தம்பி? அதெல்லாம் எதுவுமே அவர் கேட்கல. சினிமா சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால தான் விஜய் அதை பற்றி பேசலைன்ட்டு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? நிதி ஆயோக்கு சிஎம் போன உடனே அதை பற்றி பேசினார் விஜய். நீங்கள் ஒரு நிதியை காப்பாற்றுறதுக்காக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசினார். அப்போ இப்படி தயக்கத்தோடு நீங்கள் பண்ணும்போது யூ ஆர் பீயிங் சென்ட் அவுட் ஆஃப் தி ரிங். தெரியுதா? நாங்கள் தான் பிளேயர்ஸ், எங்கள் 2 பேருக்குள்ள சண்டை, தம்பி நீ எங்கிட்ட நில்லு. இதை 10 மாதத்தில் பண்ண முடியாதா? வெறுமனே வாயில் திமுக தாவேக்கு இடையே தான் போட்டி என்று சொன்னால் மக்கள் அப்படி அதை பார்ப்பார்களா? டெய்லி லைம்லைட்டில் களத்தில் யார் திமுகவுக்கு எதிராக நிற்பது? சார், விஜய் இப்போ வராரு அப்படின்னா அவர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கார், அவர் ஒரு ஹீரோ, அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவர் ஹீரோ இருக்கிற தப்புகளை பேசணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அப்பதான் ஹீரோ. அவங்க ரசிகர்களும் எதிர்பார்ப்பாங்க. அதுதான் அப்பதான் ஹீரோ. சினிமாவில் நீங்கள் 20 ஃபைட்டரை பறக்க விடுறதெல்லாம் ஸ்டண்ட் மாஸ்டர் வச்சு ஒயர் போட்டு தூக்குறதுன்றது தெரியாதா? இல்லை, இங்கே என்ன தேவை இருக்குது? அரசியலுக்கு என்ன தேவை இருக்குது? அவசியம் இல்லை. அரசியல் யூ நீட் டு பெர்ஃபார்ம். வேர் டிட் யூ பெர்ஃபார்ம் இன் தி லாஸ்ட் 1.5 years? உங்கள் கட்சிக்கு மாவட்ட செயலாளர் போடுறதுக்கே 1.5 வருஷமா? அப்போ எங்கே இருக்கீங்க நீங்கள்?
இதுதான் நரேட்டிவ். புரியுதா? இதை நம்புகிறார் அமித்ஷா. நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இதை அமித்ஷா நம்புகிறார். விஜயை பற்றி அவர்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய மதிப்பீட்டின்படி அவரால் இதை ஓட்டாக கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு அவங்க நம்புகிறாங்க. இல்லை இது பொய், நான் இதை ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுவேன்றது விஜயோட சாமர்த்தியம். நீங்கள் நினைக்கிறதுலாம் தப்பு. நான் கெஸ்ட் லெக்சர் அரசியல்வாதி கிடையாது. அனுதினமும் மக்கள் பிரச்சனைகளுக்காக பேசுவேன், எழுதுவேன், போராடுவேன். 20% 40% மாற்றி காட்டுகிறேன்றது விஜய் கையில் இருக்குது. அவரால் செய்ய முடியாதுன்னு அமித்ஷா நம்புகிறார். இன்னைக்கு தேதிக்கு அமித்ஷா அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய தரவுகள் மற்றும் தகவல்களின் அடிப்படையில் அமித்ஷா இதை கோர் கமிட்டி மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு. ஆஸ் ஐ செட், அமித்ஷா மே பி ராங். அமித்ஷா ராங்குன்றதை ப்ரூவ் பண்ண வேண்டியது விஜயோட சாமர்த்தியம். அண்டு வெளிப்படையாக அதிகாரத்தில் பங்கு தர தயார் என்று அறிவிப்பு வெளியிட்ட பிறகும் எந்த கட்சி திரு விஜய் அவர்களோடு சென்றிருக்கிறது? ஏன் எந்த கட்சியும் செல்லவில்லை என்றால் நீங்கள் எந்த கட்சியின் நம்பிக்கையையும் பெறவில்லை. ஏற்கனவே ஒரு எபிசோடில் டீட்டெயிலாக பேசணும்னு நினச்சேன். திருமாவளவன் விஜய் நோக்கி போகிறாருன்னா வாட் வில் விஜய் ஆஃபர்? என்ன ஆஃபர் பண்ண முடியும்? எதுவும் ஆஃபர் அதை தாண்டி ஒரு ஈகோ சார். நேற்று கட்சி ஈகோவே வேண்டாம்ப்பா, நான் பளிச்சுன்னு பேசு. அதிமுகவுக்கு திரும்ப போகிறாரு, என்ன கொடுப்பாங்க? அங்கே திமுகவோட அதிக சீட்டுகள் கொடுப்பாங்க. அடுத்தது தொகுதி வாரியாக பணம், கட்சிக்குன்னு கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. ஓகேவா? திமுகவில் இப்போவே கிடைக்கும். அது அதிமுகவுக்கு போனால் அது கிடைக்குமா? கிடைக்கும். விஜய்கிட்ட போனால் என்ன கிடைக்கும்? அதிக எண்ணிக்கையில் சீட்டு கிடைக்கும், சந்தேகம் இல்லை. எவ்வளோ வேணும்? 20, 40 எடுத்துக்க. 40 தான், 40 கம்மியாக வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வாட்ஸ் யூஸ்? ஜெயிச்சா தான் சின்னத்தை தக்க வைக்க முடியும், ஜெயிச்சா தான் அங்கீகாரத்தை தக்க வைக்க முடியும். இந்த நெருக்கடியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கா? எதுக்கு அப்போ விஜய்கிட்ட போனோம்? விசிகை விட்டுருங்க, சிபிஐ எடுத்துக்கங்க, சிபிஎம் எடுத்துக்கங்க. அவங்க நடிகருக்கு பின்னாடிலாம் போக மாட்டாங்க. சண்முகம் போக மாட்டார். வேறு யார் போவா? காங்கிரஸ் வாய்ப்பே இல்லை. தமுமுக இஸ்லாமிய இயக்கங்கள் எப்பொழுதும் திமுக கூட தான் பண்ணிக்கும். காங்கிரஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. யார் போவா? 1.5 வருஷமாக கட்சி நடத்துகிறீங்க. அந்த குல்லா போட்ட பாயை தவிர நீங்கள் எந்த கட்சியின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறீர்கள்? அன்புமணி உடச்சிக்கிட்டு தாவேக்கு கூட போகிறத வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்களா? ஐயா விட்டுருவாரா? சார் முதல்ல அப்படி ஒரு ஐடியாவே இருக்கான்னு தெரியல சார். இவங்களா அப்படி ஒரு நியூஸை பரவ விட்டாங்க. இப்போது we are 10 months ahead of elections. இல்லை, அன்புமணிக்கு அந்த மாதிரியான யோசனை இருந்திருக்கு. அதான் உண்மை. இருந்தால் ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்கலாம்ல. இல்லை கட்சியிலேருந்து என்ன கூட்டம் நியூஸையே அவங்க அப்பாவுக்காக அவங்களே பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு தெரியாத என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அமித்ஷாவோட ஸ்பீச்சிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அரசை பற்றி பேசும்போது ஊழல் ஊழல் ஊழல், எல்லா இடங்களிலும் ஊழல் நிறைய. சார் நம்ம பேசும்போது சார் பீகார் அரசியலுக்கு 500 கோடி ரூபாய் கொடுத்துட்டாங்க. ஸோ ஈடி ஆயிடும். நான் அப்படிலாம் ஆகும், இவங்க நம்பி ஏமாந்துருக்காங்க தானே சொன்னேன் நான் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம். அவங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அது திமுக தரப்பினர் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டே கிடச்சிருக்கு. ஸோ திரும்பவும் திரு அமித்ஷா அந்த லைனையும் எடுக்கிறாரே. ஏம்மா ஸ்டே தானேம்மா, என்ன ஸ்டே கொடுத்துட்டு என்ன போட்டிருக்காங்க? தி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஷுட் எக்ஸ்பிளைன் தி ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு போட்டிருக்காங்க. இப்போது கோர்ட்டு விடுமுறையில் இருக்குது. ஜூலை மாதம் நீதிமன்றம் திறக்கப் போகிறது. ஜூலை மாதம் நீதிமன்றம் திறந்ததும் இவ்வளோ நாள் சேகரித்த இந்த ஆதாரங்களை எல்லாம் கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் வச்சதும் உச்சநீதிமன்றம் இவ்வளோ ஆதாரம் இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லை, அதனால் விசாரிக்காதுன்னு சொல்லுவாங்களா? அமித்ஷா சொன்னார் 39,575 கோடி ஊழல். இந்த 39,575 கோடி ஊழலுக்கான தரவுகளை அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க போகிறது. சமர்ப்பிக்குமா இல்லையா? சமர்ப்பிக்கும். அப்போ கோர்ட்டு இல்லை பரவாயில்ல விசாரிக்காதீங்கன்னு சொல்லுவாங்களா? இன்னொன்று அது தெரியாமல் தான் அமித்ஷா பேசுகிறாரா? தெரியாமல் தான் பேசுகிறாரா? இல்லை கேட்குறேன். எப்படிமா தெரியாமல் இருக்கும் அவருக்கு? இல்லை அதான் எப்படி அப்படி பேசுகிறாருன்னு கேட்குறேன். அவங்களுக்கு இந்த நடந்துருக்கு டெம்பரவரி ஸ்டேன்றது திமுகவில் இருக்கவங்களுக்கே தெரியுமா? உங்களுக்கு தான்மா தெரியல. திருப்பி ஸ்டே ஆகிடுச்சுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. ஸ்டே ஆனால் அப்புறம் தம்பி வர வேண்டியதானே? ஏன் தம்பி லண்டனில் இருக்காரு? இப்போ சார் ஒருவேளை அவங்க எடுக்கிற சர்வேல சார் விஜய் அவர்களுக்கான ஓட்டுகள் நல்லபடியாக கன்வெர்ட் ஆகும்னா இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் வேற மாதிரியா பேசியிருக்க வாய்ப்பு இருக்கா? விஜய் நாங்கள் கூப்பிட்டு வந்துடுறோம் அது மாதிரி. இன்றைக்கு விஜய் அவசியம் இல்லை என்று அமித்ஷா நினைக்கிறார். விஜய் வர்றாருன்னு சொன்னால் கட்சிக்காரன் வேலைக்கு வர மாட்டாமா, வேலை செய்ய மாட்டாமா? விஜய் வந்துடுறாரு ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு. விஜய் இப்போ எப்படி இருக்காரோ அதே மாதிரி நினச்சிடுவாங்க. விஜய் மூஞ்ச காமிச்சு ஈஸியாக ஜெயிச்சலாம் போல இருக்கு. எதுக்கு காலையில் பூத் கமிட்டி மீட்டிங்லாம் போயிட்டு உட்காந்துருவாங்க. அவசியம் இல்லை என்று கருதுகிறார். இந்த கூட்டணி மக்களிடையே பிரச்சாரம் செய்து திமுகவின் மோசமான ஆட்சியை அம்பலப்படுத்துவதன் மூலமாக நாங்கள் தான் திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி என்று உங்களை பொசிஷன் பண்ணிக்கிறதன் மூலமாக மக்களின் நம்பிக்கையை பெற்று நாமே ஜெயிக்க முடியும். அதன் மூலம் 180 சீட்டுகளை நமது கூட்டணி அடைய முடியும் என்று அவர் நம்புகிறார். அதை அடைவதற்கு நான் சொல்கிறது போல் வேலை செய்யுங்கன்னு சொல்கிறாரு.
அமித்ஷா சொன்னது பூரா பிழையாக போய் திருப்பி திமுக ஆட்சிக்கும் வரலாம் இதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. இது அமித்ஷா கோர் கமிட்டி மீட்டிங்கில் சொன்னது. இதெல்லாம் நடக்குதுன்னு நான் சொல்லலை, அமித்ஷா சொன்னதை தான் நான் உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். என் விருப்பத்தை சொல்லலை, அவர் கோர் கமிட்டி மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுறேன். இது தப்பாகவும் போகலாம், அமித்ஷாவோட கணக்கு தப்பாக போகலாம். இவர் லியோ சொன்னது போல் இந்தியா கூட்டணி ஜெயிக்காதுன்னு நினச்சாங்க, 400 ஜெயிப்போன்ட்டு பிளான் பண்ணாங்க. இல்லை நான் அதை ஏன் சொன்னேன்னா, உங்களுக்கு வந்து வட மாநிலம் வந்து ரொம்ப பரிச்சயம். நீங்கள் வந்து அங்கே பல தேர்தலில் பார்த்துருக்கீங்க. அங்கேயும் உங்களால் சரியாக வந்து மெஷர் பண்ண முடியல, கெஸ் பண்ண முடியல, ப்ரிடிக்ட் பண்ண முடியல. தமிழ்நாட்டில் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நான் கேட்குறேன். அதிலிருந்து அவர்கள் பாடம் கற்றுக்கொண்டு இருக்க மாட்டார்களா? பாடம் கற்றுக்குவாங்களா மாட்டாங்களா? தத்துவம் நான் எப்படி அடாப்ட் பண்ணாங்கன்றது நான் சொல்லியிருக்கேன்னா, நீங்கள் வந்து அது வந்து பாராளுமன்ற தேர்தல் நீங்கள் சொல்கிறது கற்றுக்கிட்டுமே, பாராளுமன்ற தேர்தலில் கற்றுக்கிட்டுமே, அது பிரச்சனை இல்லை. இது வந்து சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல் வந்து பாராளுமன்ற தேர்தல் வேறுபட்டது. உங்களுக்கும் இந்த பாராளுமன்ற தமிழ்நாட்டில் நடக்கிற அசம்பிளி எலெக்ஷன் சம்மந்தமே இல்லை. ஓகேங்களா? நீங்கள் டீப் ரூட் வரைக்கும் வந்து பாஜகன்ற கட்சி தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் நீங்களே சொல்லுவீங்க. அப்படி இருக்கும்போது லைக் நீங்கள் பாடம் கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லலாம், அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லலாம். பட் இவங்க சொல்கிறாங்கல்ல, விஜய் அவர்கள் வந்து வேணாம் நம்ம லைக் கட்சிக்காரங்கிட்ட சொல்கிறாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறது 3ல் 1 பங்கு ஓட்டு தான் வரும் விஜய்க்கு. ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு ப்ரிடிக்ஷனை தான் பார்க்குறேன். சரி, இப்போதைக்கு இது இருக்கட்டும், நான் ஒர்க் பண்ணலாம். இதை அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டதனால்தான் அதிமுக கிளை செயலாளரை போய் பாருங்கள் என்று சொல்கிறார்கள். அமித்ஷா மேடையில் பேசும்போது கூட பெங்காலில் பிஜேபி ஆட்சி அமைக்கும், தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி அமைக்கும் தான் சொல்கிறாரு. இல்லை என்ன பிரச்சனைனா, அதிமுகவே நிறைய இடங்களில் சரியாக ஒர்க் பண்ணல. அதான் பண்ணணுன்றாரு 10 மாதம் முன்னாடி அவங்க வேலையை ஆரம்பிக்கிறதுக்கான தேவை இதுதான். சார் இப்போ சார் திரு எடப்பாடி அவர்கள் வந்து பூத் கமிட்டி வேலைகள்னு சொல்கிறாருல, அவங்களோட வேலை என்னது சார்? இருக்கிற ஓட்டை வந்து தக்க வைக்கிறதுக்கு, யாரெல்லாம் எக்ஸிஸ்டிங் ஓட்டர்ஸ் மாறாமல் இருக்கிறதுக்கு, நியூட்ரல் ஓட்டர்ஸை மாற்றுறதுக்கு, இதுதான் வேலை. இதுதான் மைக்ரோ மேனேஜ்மெண்ட், இதுதான் பூத்தோட இம்பார்ட்டன்ஸ். அப்போ வந்து திமுகவோட தவறுகளை சுட்டி காட்டுவாங்களா? போய் சொல்லணும், பார்த்தீங்களாம்மா எப்படி இருக்குன்னு பல்ஸை தெரிஞ்சுக்கணும். அல்ல தாண்டி நிறைய உங்களுக்கு ஸ்கீம், வீடு அந்த ஆட்சி வந்தால் வீடு தரோம், என்ன ஏதோ உதவி பண்ணுறோம், இதெல்லாம் வேட்பாளர் 10 நாள் பிரச்சாரத்தில் செய்ய முடியாது. இதெல்லாம் வந்து பூத் கமிட்டி அவங்க பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் கட்சிக்காரங்க இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து யார் யாருக்கு வீடு வரல, நம்ம ஆட்சி வந்தோடனே வீடு வாங்கி தரோம், லோன் வாங்கி தரோம். ஸோ இதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணுவாங்க அவங்க. நான் பார்த்துக்கிறேன், அண்ணன் தான் அநேகமாக நிற்பார் இந்த ஏரியாவுக்கு, அண்ணன் செஞ்சு கொடுத்துருவாரு. இன்னொன்று, அந்த நாளைக்கு அதிமுக ஆட்சி வந்தால் கூட இந்த பூத் ஏஜென்ட் நமக்காக வந்து நம்மக்கிட்ட பிரச்சாரம் பண்ண இந்த பூத் ஏஜென்ட் மூலமாக நாம் அரசு நலத்திட்டங்களையோ மற்றவற்றையோ பெறலான்ற நம்பிக்கை ஏற்படுத்தணும். இந்த 10 மாதத்தில் அவங்களால தான் எல்லா வாக்காளர்களையும் அணுக முடியும். ஸோ இப்போது ஒரு தொகுதிக்கு 200 பூத் இருக்குன்னா 200 பூத்தில் இருக்கக்கூடிய 180 பேரும் அவ்வளவு பேரையும் சந்தித்து தேவையான வேலைகளை